இதுதான் அவன் சொன்ன இடம்னு நினைக்கிறேன். கடவுளே, இந்த வேலையாவது கிடைச்சிடணும். 10 பைசா கையில இல்ல. பைத்தியம் பிடிக்குது. ஐயோ கடவுளே, மழை பெஞ்சு வண்டி எல்லாம் ஃப்ரீயா கழுவி கொடுத்துறாதப்பா. இந்த உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைங்க நடக்குது, அதுவும் சுத்தி சுத்தி. அதெல்லாம் போய் சரி பண்ணுப்பா. இந்த வண்டியை சுத்தம் பண்றத நான் பாத்துக்கிறேன்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நீங்களா? நீயா? நீ என்ன இங்க? நான் ஒரு வேலை தேடி வந்தேனே. உன்னாலதான் நான் அந்த வேலையை விட்டு இந்த ஊருக்கே வந்தேன். நீ இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? முதல்ல இடத்த காலி பண்ணுமா. பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசாதீங்கன்னு. எனக்கு ஹெல்ப் பண்ண உங்களை விட்டா வேற யாரும் இல்லன்னு ப்ளீஸ்னே. இது என்ன பெரிய கம்பெனி நினைச்சியா? கார் வாஷ் பண்ற இடம். உனக்குலாம் இங்க வேலை இல்ல. நான் சர்டிபிகேட்லாம் கொண்டு வந்திருக்கேனே. சர்டிபிகேட்ட பார்த்து கொடுக்கிற வேலையா இது? இது என்ன ஐடி கம்பெனியா? உனக்கு சரியான வேலை இங்க கிடையாதுமா. ஐயோ அந்த மாதிரி சொல்லாதீங்கண்ணே. நான் எல்லா வேலையும் செய்வேன், ரொம்ப நல்லாவே செய்வேன். ப்ளீஸ்ண்ணே வேலை கொடுங்கண்ணே. அடடா, அந்த கன்சல்டன்சி காரனை அப்புறம் வச்சுக்கிறேன். அந்த பெங்காலி பையன் வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? தமிழ் ஆளுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேலை இல்லாம சாப்பாடு இல்லாம என்ன மாதிரி தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்கள பத்தி யோசிக்கலாம்ல. ப்ளீஸ்ண்ணே எனக்கு வேலை கொடுங்கண்ணே. பஞ்ச் டைலாக் பேசினல, இந்த தண்ணி குடி. இங்க பாரு, இது வண்டி எல்லாம் கழுவுற இடம். உன்னை வச்சு என்ன வேலை வாங்குறது? வண்டியை தானே கழுவணும். நான் ஒரு விஷயம் சொல்லவா? வீட்ல அப்பாவோட ஸ்கூட்டர் கழுவேன், பாத்திரம் கழுவேன், ஏன் வீட்டை கூட சும்மா பல கழுவுவேனே. அதனால இந்த வேலையை பார்க்க முடியும். ப்ளீஸ் தான் வேலை கொடுங்கண்ணே, ப்ளீஸ். ஆனா இந்த வேலை பாக்குறவங்களுக்கு நான் வெறும் 1000 ரூபாய் தான் தருவேன், புரியுதா? 1000 ரூபாயா? போதும், எனக்கு அது போதுனே. வண்டி எங்க இருக்கு? எங்க கழுவணும்? எங்க கழுவணும்? அது அங்க பின்னாடி இருக்கு. நல்லா கழுவனே. சரி அப்ப போ. அண்ணே இந்த பேக் கொஞ்சம் பாத்துக்கோங்களேன். ஒண்ணு இல்ல, ஆனா பத்திரமா வச்சுக்கோங்க. போய் வேலைய பாரு போ. வாயெல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா வேலை தான் எப்படி இருக்கும் தெரியல.